கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. சாமுவேல் 2வது புத்தகம் 22ஆம் அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் ஜீவனுள்ளவர். பயம் மற்றும் சந்தேகத்தை போக்கும் வாக்குறுதி. நாம் எதிர்கொள்ளும் புயல்கள் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் கடவுள் எப்போதும் ஒரு நிலையான இருப்பு, ஜீவன் மற்றும் வலிமைக்கு ஆதாரம். என் கன்மலையானவர். தாவீது கடவுளை ஒரு பாறையுடன் ஒப்பிடுகிறார், ஸ்திரத்தன்மை மற்றும் அசைக்க முடியாத அடித்தளத்தின் சின்னம். தன்னுடைய பாதுகாப்பை தன்னிடம் அல்லது தற்காலிக சூழ்நிலைகளில் அல்ல, மாற்றமில்லாத கடவுளிடம் கண்டறிந்தார். ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. இந்த வாக்கியம் ஒரு ஆராதனை அழைப்பு. ஜெபம். ஜீவனுள்ள கடவுளே, எங்கள் கன்மலையே, உங்கள் அற்புதமான இருப்பு, ஸ்திரமான சக்தி மற்றும் அளவிட முடியாத அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.